Hi. Fifth unit mechatronics and IoT case studies. Okay, mechatronics case studies IoT case studies ரெண்டு பார்ட். mechatronics case studies first ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் ட்ரோன் ஆக்சுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ட்ரோன் ஆக்சுவேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னாக்கா ட்ரோன் அப்படின்றது அதோடைய செயல்பாடு அண்ட் தென் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதோடைய கண்டென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் ட்ரோன் டயக்ராமு, ஆர்கிடெக்சர் ஆஃப் ட்ரோனு, அதோட சென்சார்ஸ், ட்ரோன் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற இது, ட்ரோன் ஆக்சுவேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது, அண்ட் தென் கம்யூனிகேஷன், கீழே ரிமோட்லேருந்து மேலே பறக்கிற ட்ரோனுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் வச்சுக்கிறாங்க, அண்ட் தென் அதோட அப்ளிகேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ட்ரோன் ஆக்சுவேஷன் அதோட செயல்பாடுகள் அண்ட் தென் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதுதான் நமக்கான கொஸ்டின், ரைட்? ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, ஸோ this involves a converting a electronics control signals into physical actions. That means ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனாக மாற்றுது ட்ரோன். ஓகே, நம்ம கையில் இருந்து அனுப்புகிற எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் அவுட்புட்டை கொடுக்கும், ரொட்டேட் ஆகும். ஓகே, கீழேருந்து மேலே போகிறது. ஓகே, அண்ட் தென் டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட்டு மெக்கானிக், இதில் எப்படிலாம் வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மெக்கானிக்கல் மூலிமா ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ட்ரோன்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் ட்ரோனை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. கீழேயும் ரொட்டேட் பண்ணுறது, மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மெக்கானிக்கல் என்ன எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு பண்ணுறாங்க. தென் இதோடைய பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக என்ன பண்ணணும், ஃப்ளோ கீழே இல்லாமல் இல்லை இடிச்சிக்காமல் என்ன பண்ணணும், சிஸ்டம் வந்து மூவ் ஆகும். ஓகே, அண்டு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், ஏரியல் அப்படின்னா ஸ்கை, வானம். ஓகே, தட் மீன் ஆளில்லா விமானம் சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி அன்க்ரூவ்டு ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். தட் இஸ் நோன் அஸ் ஏ ட்ரோன். ஓகே, ஸோ தென் அடுத்த பாயிண்ட்டு கிரவுண்ட் பேஸ்டு கண்ட்ரோல் எ சிஸ்டம் கம்யூனிகேஷன் அப்படின்னாக்கா கீழே இருந்து நம்ம ரிமோட் மூலிமா இயக்கிறது தான் யூஏவி, தட் மீன் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இதை வந்து ஆட்டோ பைலட் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா ஆப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இந்த ட்ரோனை நம்ம ஆட்டோ பைலட் மூலியமாகவும் போட முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி லைக். ஸோ தென் அடுத்த பாயிண்ட்டு இது 20th century தான் எட்டு வந்தாங்க. எதில் என்ன பண்ணாக்கா மிலிட்ரி மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் அதோடைய ட்ரோன் டயக்ராம், ஃபஸ்ட்டு பிரஸ்லெஸ் மோட்டரு, ஆண்டனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, எல்இடி லைட் ஒன்று இருக்கும். ஓகே, முன்னாடி ஃப்ரண்ட்டில் கேமரா கொடுத்துருக்காங்க, கேமரா கவர் ஆகிறதுக்காக எல்இடி லைட் இருக்குது. ஸ்டெபிலைசர் பேட்டரி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பவர் அனுப்புறதுக்காக. பேட்ரி இண்டிகேட்டர் இருக்குது, எவ்வளோ பேட்டரின்னு பண்ணி பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான புஷ் பட்டன் இருக்குது. அடுத்தது டவுன்வர்ட் சென்சாரு, கீழே வரதுக்கு எவ்வளோ கீழே வந்துட்டுருக்கு, எவ்வளோ எந்த இடத்துல பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான சென்சாரு. மைக்ரோ எஸ்டி இருக்குது, இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்குது, பேட்டரி கவர் க்ளோஸ் பண்ணுறது, அது ப்ரொப்பலர் தானே, அது மோட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு அதோடைய ஆர்கிடெக்சர். சரிங்களா? ஸோ ரிமோட் கண்ட்ரோல் கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன், ரைட்? அதோட டேட்டா என்ன பண்ணுறோம், நம்ம கீழே இருந்து கிரவுண்ட்லேருந்து ரிமோட் மூலிமா அதை சிக்னல்ஸை சென்ட் பண்ணுறோம், ரைட்? எதுக்கு அப்படின்னாக்கா மாடியூலுக்கு சென்ட் பண்ணுறோம். அந்த மாடியூல் என்ன பண்ணணும், கம்ப்யூட்டிங் பவர், நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற பேட்டரியிலேருந்து பவர் எட்டு வந்து, அப்புறம் சோர்ஸு சிபியு மாதிரின்னு வச்சுக்கேன். ஸோ அதுலேருந்து எட்டு வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவேட்டருக்கு அனுப்பும், ரைட்? ஸோ நம்ம வச்சுருக்கிற மோட்டருடைய ஸ்பீடு எவ்வளோ தொலைவு சுற்றணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும், அந்த ஆக்டிவேட்டருக்கு போகும். ஆக்டிவேட்டர் ஒரு மோட்டர். சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடு மோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றி, ரைட் சைடு மோட்டர் கொஞ்சம் அதிகமாக சுற்றினாக்கா ட்ரோன் என்ன ஆகும், ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், ஃபைனா? ஸோ பேக்கில் கீழே ஃபோர்ஸ் கொடுத்து அதிகமாக சுற்றினாக்கா மேலே போகும். ஸோ அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நாம தான் மாற்றணும் விங்ஸ் மூலிமா, ரைட்? ஸோ சென்சார்ஸு இருக்குது, அண்ட் தென் எனர்ஜி சப்ளை இருக்குது, ரைட்? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய காம்போனண்ட்டு, ரைட்? ஸோ காம்போனண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபைன். ஸோ இது கன்சிஸ்ட் சென்சார், ஆக்டிவேட்டர், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்ப்யூட்டிங் பவர், இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்கலாம்க்கா அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரில் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி என்ன பண்ணுறீங்க, எழுதுறீங்க. சென்சாரு, ஆக்டிவேட்டர், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்ப்யூட்டர் பவர், கம்யூனிகேஷன் மாடலு, அப்புறம் இன்னும் அது ப்ரொப்பலரு, இன்னும் பேட்ரி, எல்இடி, கேமரா, இதெல்லாம் எழுதலாம். சரியா? இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சரியா? ஸோ தென் த மெயின் பவர்
இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா பேட்டரியிலேருந்து வருது. என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா லித்தியம் பாலிமர் அப்படின்ற ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. LiPo பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ப்ரொவைட் ஏ ஹை எனர்ஜி டென்சிட்டி. ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க எல்லா இதுலேயுமே லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போலாம், ரைட். அண்ட் தென் UAV கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் எவால்விங் இன் ஏ மைக்ரோ கண்ட்ரோலர். UAV மைக்ரோ கண்ட்ரோலர் மூலிமா தான் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் போர்டு மூலிமா எல்லாத்தையும் ஆட்டோ பைலட் மூலியமாகவும் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ளைட் கண்ட்ரோல் மூலிமா இது நம்ம கையில் வச்சுருக்க ரிமோட் மூலியமாகவும் பண்ணலாம், ரைட். ஸோ தென் நெக்ஸ்ட்டு சென்சார், ரைட். ஸோ சென்சார் அப்படின்னாக்கா இதில் ஒரு 3 வகையான சென்சார் ப்ரைமரியாக இருக்குது. அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் இருக்கும், பட் ப்ரைமரி மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் தென் பொசிஷன் அண்ட் மூமெண்ட் சென்சார். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு ஏர்க்ராஃப்டோடைய ஸ்டேட் எங்கே இருக்குது, ஓகே, என்ன பண்ணுது அப்படின்றது தான் நமக்கு தேவை மெயினாக. அதுக்கு வந்து எலக்ட்ரோ கெப்பாசிட்டி சென்சார்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. டீல் வித் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் லைக் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது. நான் கோஆப்ரேட்டிவ் சென்சார்ன்றது வந்து டார்கெட்டை மெஷர் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து இருக்குது, ஓகே. லைக் இப்போது ஒரு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபேஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும், ஓகே. ஸோ அது வந்து நான் கோஆப்ரேட்டிவ் சென்சார் மூலிமா பண்ணுறாங்க. அண்ட் தென் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா கொலிஷன் அவாய்டன்ஸ். நம்ம எல்லோவில் பிளாக் பண்ணியிருப்பாரு. கொலிஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னாக்கா அவாய்டுன்றது தவிக்கிறது. எது தவிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் இருக்கிறதுக்காக, ஓகே. கொலிஷன் அதான், ரைட். ஆக்சிடெண்ட், ஃபைன். ஸோ பொசிஷன்லாம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக ரன் பண்ணிக்கலாம், ரைட். தென் இன்டர்னல் மெஷர்மெண்ட் யூனிட், ஃபைன். IMU அப்படின்னாக்கா ட்ரோனுடைய ஆக்சிலரேஷன், அதோடைய ஸ்பீடு, ரொட்டேஷனல் ரேட்டு, ப்ரொவைடிங் டேட்டா, ரைட். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா இன்டர்னல் மெஷர்மெண்ட் யூனிட் கொடுக்கும். உள்ளே இருக்கிற எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ரோன் சுற்றுது, அது எவ்வளோ இதில் இருக்குது, ஹீட்டில் இருக்குது, டெம்பரேச்சரில் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம இன்டர்னல் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் மூலிமா நமக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணணும். எதுக்கு சென்ட் பண்ணணும், சிஸ்டமுக்கு சென்ட் பண்ணணும், ஓகே. ஃபைன். ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். ட்ரோன் வந்து பெரிய ட்ரோன் ரன் பண்ணுறது ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. அடுத்தது GPS மாடல். இது என்ன பண்ணுனாக்கா நம்ம மொபைல் மாதிரி தான். இது GPS மாடலில் நேவிகேஷன், பொசிஷன், ஹோல்டிங் மூலிமா என்ன பண்ணலாம், நமக்கு மாடல்ஸை, லொக்கேஷன் டேட்டாவை ஷேர் பண்ணணும், ஓகே. அடுத்தது போரோமீட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெஷரை வந்து சேஞ்ச் பண்ணி ஆட்டிடியூடில் இருக்கிற ஏதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணணும், போரோமீட்டர் மூலயமா நமக்கு ப்ரெஷரை அனுப்பிவிடும், ஓகே. ஏன் அப்படின்னா இன்கேஸ் மழை வராமல் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வேக்கம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும், உடனே ட்ரோனு கீழே விழுந்துடும், ரைட், காற்று மூலிமா. ஸோ ப்ரெஷர் இருந்ததா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரோனை ரன் பண்ண வைக்கலாம், ஓகே. தென் ஆப்டிக்கல் ஃப்ளோ சென்சார். These sensor help to maintain a stability and detecting the motion and of the ground. ஆப்டிக்கல் ஃப்ளோ சென்சார் மூலிமா என்ன பண்ண முடியும், நம்ம மோஷனை வந்து டிடெக்ட் பண்ண முடியும், ரைட். தென் ஆக்சுவேஷன் சிஸ்டம் செயல்பாடு, தட் மீன் ஒர்க்கிங், ஃபைன். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்றது தான் உள்ளே இருக்கிற கான்செப்ட், ரைட். ஸோ UAV அப்படின்னாக்கா அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆக்சுவேட்டர்ஸ் இன்க்ளூடிங் த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோலர். இது என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா விச் இஸ் கண்ட்ரோல்டு பை மோட்டர்ஸ், ரைட், சிக்னல்ஸ் அண்ட் தென் இன்ஜின், ப்ரொப்பலர், செர்வோ மோட்டர்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ ஒரு மோட்டர் எப்படி இருக்குது, மோட்டர் வந்து ப்ரொப்பலர், சரியா. இது வந்து என்ன பண்ணுறோன்னா DC மோட்டர், ப்ரஷ்லெஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய ஸ்பீடு அண்ட் கேன் பி வேரிட். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா வேகமாக போகும், குறைக்கிறது மூலயமா கம்மியான ஸ்பீடில் போகும், ரைட். அடுத்தது சர்வோஸ். இது என்ன பண்ணுனாக்கா ட்ரோனின் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் கிப்பஸ். லைக்கு நமக்கு ட்ரோனில் கீழே வகர ஸ்டேபிள் பண்ணும்போது, ஓகே, இது மூலமாக என்ன பண்ணியும் பொசிஷனை மாற்றிக்க முடியும். அண்ட் தென் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னாக்கா ஸ்பீட் ஆஃப் மோட்டர் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோல் சிக்னல், ஓகே. நம்ம ஸ்பீடை பொறுத்த மாதிரி என்ன பண்ண முடியும், ட்ரஸ்ட்டு, அதை முன்னாடி போகிற வைக்கிறதோ இல்லை பின்னாடி வர வைக்கிறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் நம்மளால் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல் மூலிமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டரோடைய ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா அண்ட் தென் அதோடைய டைரக்ஷன், ரைட், ப்ரொப்பலருடைய டைரக்ஷன் மாற்றுறது மூலிமா என்ன பண்ண முடியும், சுத்த வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை சைடில் லெஃப்ட்டு ரைட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், ரைட். தென் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை ஃப்ளைட் கண்ட்ரோல், ஓகே. சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் மூலிமா தான் என்ன பண்ணுறாங்க, டேட்டாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க, ஓகே. அது ஆக்சுவேட்டருக்கு டேட்டாவை அனுப்புது, ஓகே. தென் நமக்கு அவுட்புட்டாக அது ரொட்டேஷனல் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை மேலே போகிறது வாட்டவர், சரியா. ஸோ கண்ட்ரோல் ஆகுது.
இது எதில் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறாங்கனாக்கா பிஐடி கண்ட்ரோல் மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிஐடி அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் இன்டர்னல் டெரிவேட்டிவ், ரைட்? ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம், டேட்டாவை டீவியேஷன்ஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ஓகே, எப்படி போகணும், எங்கே வரணும், லைக் இதெல்லாமே இந்த பிஐடி கண்ட்ரோல் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இதுலேயே அட்வான்ஸ்டு லெவல் ஆட்டோ பைலட் மோடும் இருக்குது. ஓகே, பட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இதுதான். இது எப்படி பண்ணுறாங்கன்னாக்கா ஆட்டோ பைலட் ஜிபிஎஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி, ஓகே, சென்சர்ஸ் டேட்டாஸ் லைக் ஏதாவது ஆப்போசிட்டில் வருது அப்படின்னாக்கா நம்ம அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாமே தாண்டி போகணும். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேலம்லேருந்து லைக் ஒரு அம்மாப்பேட்டைக்கு வந்து ஒரு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னாக்கா தே கேன் டியூ, ரைட்? பட் அதுக்கான சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அதெல்லாமே ஜிபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், ரூட் மேப்பில் கனெக்டாக இருக்கணும், வாட் எவர், ரைட்? ஃபைன். தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம், சரியா? தென் என்னது ரிமோட் கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது, மேனுவலி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஆகாது. ஓகே, டெலிமெட்ரி பண்ணுறது என்னென்னா பேட்டரியில் மொபைல் மேலே பறக்கக்கூடிய ட்ரோன், ரைட்? நம்ம கையில் வச்சுருக்கிற சிஸ்டம்க்கு என்ன பண்ணணும், அதோடைய பேட்டரி ஸ்டேட்டஸ் என்ன, பொசிஷன் எப்படி இருக்குது, சென்சாருடைய ரீடிங் என்ன, எப்படி ஹீட்டாக இருக்கா, இல்லை நம்ம அந்த அட்மாஸ்பியர் எப்படி ஹீட்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் டெலிமீட்டர் மூலிமா நமக்கு தெரியணும். இல்லை பண்ணாக்கா ட்ரோன் பார்ட்னு எங்கேயோ சுற்றிட்டு இருக்குன்னா அதோடைய பர்சன்டேஜ்லாம் தெரியலனாக்கா என்ன ஆகும், அப்படியே அங்கேயே கழட்டி விழுந்துடும், ரைட்? ஸோ தென் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், மோர் அட்வான்ஸ்ட் ட்ரோன்ஸ், ரைட்? ஸோ இது என்ன பண்ணுன்னா மேக்கிங் டிசிஷன் ஆட்டோனமஸ்லி, ரைட்? ஸோ லைக் அதுவாகவே என்ன பண்ணணும், டிசிஷன் எடுத்து லைக் ஒரு சின்ன மூமெண்ட் லைக் ஒரு வைல்ட் அனிமல் காட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா ஒரு விலங்குகளோ இல்லை எதுனா ஒரு கேமரா எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, இங்கேருந்து பார்க்குறது இல்லாமல் அங்கேயே ஃபோட்டோ எடுக்கணும். நாம் எதாவது மிஸ் பண்ணிடலாமல்ல, ட்ரோன் மூலிமா ஒரு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்வான்ஸில் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஏதாவது விலங்குகளோ இல்லை ஏதோ மூமெண்ட் தெரிஞ்சது அப்படின்னாக்கா டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு கேம்ப் பண்ணிக்கணும், லைக் அந்த மாதிரி, சரியா? ஸோ அட்வான்ஸு இதோடைய அப்ளிகேஷன்ஸு பார்த்தாங்க அப்படின்னாக்கா சர்வேலன்ஸ் அண்ட் மானிட்டரிங். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, எது ட்ரோன் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், உட்காந்து இருக்கிறத ஒரு சர்வே பண்ண முடியும், ரைட்? ஸோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம், ரைட்? அப்புறம் டெலிவரி பண்ண முடியும். ஓகேவா? அக்ரிகல்ச்சருக்கு இந்த உரம் தெளிக்கிறது இந்த மாதிரிலாம் கூட பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறமா ரெஸ்கியூ, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாங்க, ஒரு திருவிழாவில் எல்லாம் தொலைஞ்சிட்டாங்க, இந்த கலர் சட்டை போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரோன் ஆக்டிவேஷன் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நம்மளுடைய ஆக்டிவேஷன் தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் அப்டேட்.